மிதுன ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசன் மூலமா நம்ம இப்ப போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். மிதுன ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப கலகலப்பா இருக்கக்கூடியவர்கள். மிதுன ராசிக்காரர்கள் நகைச்சுவை உணவு மிக்கவர்கள். மிதுன ராசிக்காரர்கள் அதாவது நிறைய இந்த நகைச்சுவையில் ஈடுபட்டு இருக்க கலைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மிதுன ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. நாலேஜ் அதிகம் மிக்கவர்களும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமோகமான ஒரு மாதமாக அமையுது. அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு ராசிலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பம் மனசஞ்சலம் மட்டும்தான் கொஞ்சம் இவங்களுக்கு இருக்குமே தவிர்த்து மற்றபடி பணவரவுக்கு எந்த குறைச்சலும் மிதுன ராசிக்கு இருக்காது. அதாவது ஒரு புதிய நபரால் இவங்களுக்கு அபரிதமான பணம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் மிதுன ராசிக்கு அமையுது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பன்னில் சூரியன் இருக்கிறதுனால ரொம்ப நாட்களா இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த மாதம் அமையுது. அதே மாதிரி 11 லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. சுக்கிரனாவே என்ன சொல்லவே வேண்டாம், அள்ளி 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 கொடுக்க போறாரு. சுக்கிரனாவே யாருங்க? லட்சுமி தாங்க. லட்சுமி தேவி இவங்க எல்லா விதத்திலையும் பணப்புழக்கத்தை உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அதாவது வேற புதுசா ஒரு தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே போன மாசம்லாம் ஒரு பயம் இவங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். அதாவது நம்ம புது தொழில் செஞ்சா அதுல நமக்கு முன்னேற்றம் கிடைக்குமா, இல்லை ஏதாவது தப்பாயிடுமா, அந்த மாதிரிலாம் யோசனை அதிகமா. ஏன்னா நார்மலாவே மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா டபுள் மைண்ட் பர்சன் மிதுன ராசிக்காரர்கள். அதாவது எந்த விஷயம் எடுத்தாலும் டக்குன்னு செய்ய மாட்டாங்க, யோசிப்பாங்க. அது நல்லதா கெட்டதா, முடியுமா முடியாதா, அலசி ஆராய்ஞ்சிட்டே இருப்பாங்களே தவிர்த்து ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. அவங்க தான் மிதுன ராசிக்காரர்கள். இவங்களுக்கு 3ஆம் பாவத்துல செவ்வாய் கேது சேர்க்க தைரிய வீரிய ஸ்தானத்துல போயிட்டு செவ்வாயும் கேது பகவானும் உட்காந்துருக்காங்க. 18 வருஷத்துக்கு அப்புறம் இந்த செவ்வாய் கேது பெயர்ச்சி சூரியனுடைய வீட்டுல அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் ஒரு தைரியம், மன தைரியம் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு தைரியம் இவங்க எல்லா விதத்திலையும் ஒரு சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் இவங்களுக்கு அமைய போகுதுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி மாணவர்கள் படிப்புல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு ஐயோ நம்ம படிப்போமா படிக்க மாட்டோமா, இது நமக்கு மெமரியில இருக்குமா, மறந்துடுவோமா, அந்த மாதிரி ஒரு பயத்தோடவே இருப்பாங்க. பட் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தைரியமா நான் எக்ஸாம் எழுத போறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் டெஸ்ட் எழுத போறேன், எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுதிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அவங்களுக்கு உருவாக்குது. தொழிலில் கடன் மேல கடன் கடன் எவ்வளோ கடன் தான் தொழிலில் முன்னேற்றத்துக்கு, அதாவது பிஸ்னஸ்க்காக பார்த்தீங்கன்னா நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க மிதுன ராசிக்காரர்கள். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இவங்களுக்கு அமையுது. நினைச்ச விஷயங்கள் எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு கைகூடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ல் அதாவது இவங்களுக்கு 11ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சுக்கிர பகவான் உட்காந்துருக்காரு. சுக்கிரன் 11ல் இருக்கும்போது அல்ல 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 குறையாத செல்வங்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் வழங்கிட்டே இருக்க போறார். 10 தொழில் ஸ்தானத்துல யார் உட்காந்துருக்கா? சனி பகவான். தொழில்ல முன்னேற்றம், தொழில் மூலமா பணம், தொழில் மூலமா வருமானம். இவங்க என்ன தொழில் வேணாலும் செய்யுங்க. அதாவது நீங்க சிறு தொழில் கூட செய்யுங்க, காய்கறி வியாபாரம் கூட பண்ணுங்க, ரோட்ல கடை வச்சிருங்க. எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழில்ல அபரிதமான ஒரு லாபத்தை கொடுத்து உங்களை மென்மென் மேல உயர்த்த போறாரு. நிறைய பேருக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. மிதனராசிக்காரர்கள் உங்க பேர் உங்க ரோட்ல எல்லாருமே, அதாவது உங்க பேரை சொன்னாவே உங்க வீட்டுக்கு எடுத்துன்னு விட்டுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர போகுதுன்னு கூட நான் சொல்லுவேன். நிறைய அரசியல்வாதிகளா இருந்தீங்கன்னா அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சு அது மூலயமாவும் அவங்களுக்கு பணப்புழக்கம் வரப்போகுதுன்னு கூட நான் சொல்லுவேன். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆக மொத்தம் இந்த ஜூலை மாதம்
சூப்பரான மாதம், அமோகமான மாதம், அற்புதமான மாதம் கூட சொல்லுவேன் நான். ஜாக்பாட், பணப்புழக்கம், புதையல் யோகம் அப்படின்னு அள்ளி அள்ளி சொல்லிட்டே போகலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆன பரிகாரம், மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதிபதியாக இருக்காரு. ஸோ அதனால வீட்டு பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோயில் இருந்தால் அந்த பெருமாள் கோயிலில் வந்து துளசி மாலை வாங்கி போடுங்க உங்கள் கையால். அங்கே இருக்கிற வந்து அந்த ஆஞ்சநேயர் இருப்பார் பாருங்க, அங்கே அவருக்கு உங்கள் கையால் வெத்தலை மாலை கட்டி எடுத்துன்னு போய் போட்டுட்டு ஸ்ரீராம ஜெய ஆஞ்சநேயான்னு சொல்லி ஒரு 9 தடவை ஸ்ரீராம ஜெய ஆஞ்சநேயா ஸ்ரீராம ஜெய ஆஞ்சநேயான்னு சொல்லிட்டே அந்த 9 தடவை அவரை சுற்றிட்டு உங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. 2 அகல் விளக்கில் ஏற்றி வச்சுட்டு வாங்க. 2 அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் இருக்குல்ல, அந்த பச்சை பயிரை வந்து கீழே பரப்பி வச்சுட்டு அது மூலயமா அது மேலே வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க. உங்களுடைய வேண்டுதல் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நிறைவேறும்.